தான் சாதிக்க முடிஞ்சது. ஆனா கடவுளுடைய தீர்ப்ப உன்னால மாத்த முடியல பாத்தியா? மாமா புரியலையாம்மா? எந்த ஏழைகளை துச்சமா மதிச்சியோ கேவலமா பேசனியோ அதே ஏழையா பிறந்த ஒருத்தனதான் உனக்கு கணவனா கொண்டு வந்து கொடுத்து அவனோடதான் நீ வாழ்க்கையை நடத்தணும்னு அவன் எழுதி வச்சுட்டானே. அதை பத்தி நீ என்னமா நினைக்கிற விஜயா? நாம பாக்குற பார்வையில தான் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் தெரியுதுமா? ஆனா ஆண்டவனுடைய பார்வையில எல்லாருமே ஒண்ணுதாம்மா. மாமா நான் செஞ்ச தப்பெல்லாம் எனக்கு இப்பதான் புரியுது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறதுக்கு நான் யாருமா? தன்னை வளர்த்து ஆளாக்குனவர் தான் தெய்வம்னு ராஜா போயிட்டான். உனக்கு தெய்வம் யாருன்னு தெரியுமா? உன்னை தொட்டு தாலி கட்டவன் தாமா தெய்வம். அவனே இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் உனக்கு மரியாதை கிடையாது, மதிப்பு கிடையாது, ஏன் வாழ்க்கையே கிடையாது. போய் அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேளுமா. போமா. கேட்கத்தான் மாமா போறேன், கேட்கத்தான் போறேன். மாமா அவருக்கு இடத்துல கூட்டிட்டு போனேன். அவர் இல்லாம இதால வாட முடியாது. உங்க காலில் வந்து கெட்டு கேட்கிறேன் மாமா. என்னப்பா என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா, நான் கட்டினபடியே என்ன தடுத்து அடிபட்டுட்டாப்பா. உடம்பு அடிபடல. உள்ள உள்ளமா உள்ளமா மறக்கலாம் மறக்கலாம். நெஞ்சம் நிறைய வரவேற்றால் நீ யாரென்று அந்த நேரம் முதலே நினைக்கின்றேன் நான் யாரென்று. நெஞ்சம் நிறைய வரவேற்றால் நீ யாரென்று அந்த நேரம் முதலே நினைக்கின்றேன் நான் யாரென்று. அந்நியன் போலே கேட்டானே நீ யாரென்று. அவனிடம் எப்படி சொல்வேன் நான் யாரென்று. அந்நியன் போலே கேட்டானே நீ யாரென்று. அவனிடம் எப்படி சொல்வேன் நான் யாரென்று. நெஞ்சம் நிறைய வரவேற்ற நீ யாரென்று. நீ யாரென்று. கொடுக்கும் கையை கடிக்கும் பிள்ளை உள்ளமடி. உண்ணக் கொடுக்கும் கையை கடிக்கும் பிள்ளை உள்ளமடி. கட்டி அணைத்தால் எட்டி உதைத்து காட்டும் நன்றியடி. கட்டி அணைத்தால் எட்டி உதைத்து காட்டும் நன்றியடி. முல்லை கொடிக்கு தண்ணீர் தந்தேன் உள்ளே வளர்ந்தரடி. கல்லால் அடித்தால் பொறுத்திருப்பேனே சொல்லால் அடித்தாண்டி. நெஞ்சம் நிறைய வரவேற்றால் நீ யாரென்று. அந்த நேரம் முதலே நினைக்கின்றேன் நான் யாரென்று. கடமை செய்தேன் அன்று சுயநலமில்லையடி. செய்யும் கடமை செய்தேன் அன்று சுயநலம் இல்லையடி. சிறிதும் அவன் மேல் குற்றம் இல்லை நான் செய்த பாவமடி. சிறிதும் அவன் மேல் குற்றம் இல்லை நான் செய்த பாவமடி. வள்ளுவன் சொன்ன திருக்குறள் எல்லாம் சொல்லிக் கொடுத்தேண்டி. அவன் வள்ளுவனைத்தான் நீ யார் என்றான் என்னை இல்லையடி. நெஞ்சம் நிறைய
கேட்கிறானே நீ யார் என்று, அவனிடம் எப்படி சொல்வேன் நான் யார் என்று. என்ன மன்னிச்சிருக்க சார். எவ்வளவோ துன்பங்கள் வந்த போதும் கலங்காத உங்க கண்கள் இப்ப கலங்குதுன்னா அதுக்கு காரணம் நான் தான் சார். இல்லப்பா, தன் கைவிரலே கண்ணை குத்தும் போது கண்டிக்கவும் முடியாது, தண்டிக்கவும் முடியாது, கலங்கத்தான் முடியும். இது அழுகை இல்லப்பா, பயத்தில் இருக்கிறப்ப குழந்தை உதைச்சா தாய்க்கு அது ஆனந்தமா இருக்கு. அதே குழந்தை வளர்ந்து பெரியவனாகி எட்டி உதைச்சா சார் வார்த்தையால என்ன கொல்லாதீங்க சார். எனக்கு கொல்ல தெரியாதப்பா, சொல்லத்தான் தெரியும். உண்மைதான் சார், உண்மைதான். உங்களை நான் வார்த்தையால கொன்னுட்டேன். வீடு தேடி வந்த உங்களை நெஞ்சு நிறைய வரவேற்காம நீங்க யாருன்னு கேட்ட பாவி சார்ரா பாவி. ஆனா மனசறிஞ்சு நான் அப்படி கேட்கல சார். நான் கேட்டதுக்கு காரணம் அந்த சூழ்நிலையும் தான். எனக்கு வாழ்க்கையை கொடுத்த ராமநாதன் தன் மகளுக்கு வாழ்வு கொடுன்னு கேட்டாரு. செஞ்ச நன்றியை மறக்க கூடாதுங்கிறதுக்காக நான் அவருக்கு வாக்கு கொடுத்துட்டேன். என்ன வாக்கு கொடுத்தேன்? ஏழைகளை கண்டாலே வெறுத்து ஒதுக்குற தன் மக கிட்ட என்ன ஒரு லட்சாதிபதினு அறிமுகப்படுத்தி வச்சார். நான் லட்சாதிபதி இல்ல, ஏழை பள்ளிக்கூட வாத்தியாரை எடுத்து வளர்த்த ஹோட்டல் சப்ளையர்னு சொல்ல நினைச்சேன். ஆனா அவர் சொல்ல விடல. நீ ஒரு ஏழைங்கிறது அவளுக்கு தெரியக்கூடாது, அவளை கடைசி வரைக்கும் கண்கலங்காம காப்பாற்றணும்ங்கிற சத்தியம் வாங்கிக்கிட்டார். வாழ்க்கையில எந்த சத்தியத்தை கடைபிடிக்கணும் நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தீங்களோ அந்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக, கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துறதுக்காக உங்களையே யாருன்னு கேட்க வேண்டிய தர்மசங்கரமான சூழலை எனக்கு ஏற்பட்டு போச்சு சார். ஏற்பட்டு போச்சு. சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக என்ன யாருன்னு கேட்டேன்? ஆமா சார். கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துறதுக்காக என்ன யாருன்னு கேட்டேன்? ஆமா சார். ராஜா, என் வாழ்க்கையிலேயே நான் அடைய முடியாத லட்சியத்தை நான் சொல்லிக் கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காகத்தான் என்ன யாருன்னு கேட்டிருந்தீங்கன்னா நீ எனக்கு கொடுத்த வெகுமதியா அன்பு காணிக்கை ஆயத்துக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்பதான் சார் எனக்கு நிம்மதி. உங்க காலடி தான் எனக்கு சொர்க்கம். நீங்க நடமாற இந்த வீடு தான் எனக்கு ஆலயம். உங்களை கேவலமா பேசி உங்க மனசை புண்படுத்த அந்த அகம்பாவக்காரியோட உறவை நான் அறுத்தறிச்சு வந்தேன் சார். உறவை அறுத்தறிஞ்சிட்டியா? ராஜா, நான் உனக்கு சொல்லிக் கொடுத்த சத்தியத்தின் ஆரம்பத்தை தெரிஞ்சுக்கிட்டே முடிய அதனுடைய முடிவை தெரிஞ்சுக்கலையே. சத்தியம் கொடுக்கிறது பெருசல்லப்பா, அதன்படி நடக்கிறதாம் பெரிய. ராமநாதனுக்கு வாக்கு கொடுத்த அவனுடைய மகனுக்கு வாழ்க்கை கொடுக்க தவிர்த்திய. உண்மையிலேயே நீ சத்தியத்தை காப்பாற்றுறதா இருந்தா இப்பவே தரப்பட்டு போய் அந்த பெண்ணை கூட்டிக்கிட்டு 2 பேருமா வந்து சேருங்க. இதுக்கப்புறமும் அவன் கூட சேர்ந்து வாழணும்னா அது எப்படி சார் முடியும்? அவன் நிழல் கூட இந்த வீட்டு வாசப்படியில படக்கூடாது. தப்புப்பா. கணவன் மனைவிங்கிற உறவு கத்திரிக்கோளுடைய 2 பிடி மாதிரி. அதுல ஒண்ணு உடைஞ்சிட்டாலும் உபயோகமாகாது. அது குழந்தை. குழந்தைய அதனுடைய போக்கில தான் திருத்தணும், வெறுத்து ஒதுக்கக்கூடாது சார். அவ முகத்துல முழிக்கிறதே பாவம் சார். கட்டுன பொண்டாட்டி முகத்திலேயே முடிக்கிறது பாவம்னு நினைச்சீங்கன்னா சத்தியத்தை மீறின ஓ முகத்துல முடிக்கிறது அதை விட பாவம்னு நினைக்கிறேன். போவடியா என் முகத்துல என்ன மன்னிச்சிருங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. எழுந்திரப்பா. உங்க பெருமை தெரியாம நான் உங்களை கேவலமா பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. எப்போ உன்னுடைய தவற உணர்ச்சியோ அப்பவே என்னுடைய மன்னிப்பு உண்டம்மா. என்னங்க, ஒரு பொண்ணுக்கு உலகத்துல அந்தஸ்து பெருசு இல்ல, கணவனோட அன்புதான் பெருசுங்கிற நான் உணர்ந்துட்டேன். என்ன மன்னிச்சுங்க. ராஜா, இந்த மாதிரி காட்சியை தான் ரொம்ப நாளா பார்க்கணும்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அது இன்னைக்கு நிறைவேறி போச்சு. நீங்க 2 பேருமா சேர்ந்து ஐயா காலில் விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் வாங்கி கொஞ்சம் ராஜா, உன் மனைவிக்கு உங்கையால பட்டு அது என்னைக்கு நிலைச்சு நிற்கணும். என் தாய் மீனாட்சியினுடைய குங்குமம் மாதிரி
சீரும் சிறப்புமா பெருவாழ்வு வாழும். எழுந்து. விஜயா, நீ கல்யாண கோலத்துல ஆசீர்வாதம் வாங்கியிருந்தா கூட அது பெருசு இல்லம்மா. மனம் திருந்தி இந்த தெய்வ சன்னிதானத்துல இப்ப வாங்கி இருக்கிற ஆசீர்வாதம் இதுதான்மா ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. ராஜா, இவ்வளவெல்லாம் என்கிட்ட அனுப்பி செலுத்துறீங்க, உன் கல்யாணத்தை பத்தி எப்ப ஒரு வார்த்தை கூட சொல்லல. நான் வந்து அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா. ராஜா தான் கல்யாண விஷயமா உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தான். அவன் மேல உள்ள பொறாமையினால நான் தான் தடுத்து இந்த ஊர்ல இல்லைன்னு சொல்லி அவனை திருப்பி அனுப்பிட்டப்பா. அதுக்கப்புறம் அவன் போட்ட கடிதத்தை கூட கிழிச்சு போட்டுட்டு நீங்களே அவனுக்கு ஒரு கடிதம் எழுதுற மாதிரி எழுதி போறப்பா. தப்பெல்லாம் என்னுடைய இதுதான்ப்பா. ராஜா என்ன மன்னிச்சிடுறா. நான் இப்ப தெரிஞ்சுட்டேன்டா. முத்து, நான் எப்பவுமே நீ வேற நான் வேற நினைச்சதே இல்லடா. நீ என் உடன் பிறந்த சகோதரன் தாண்டா. ஏய், உன் சந்தோஷத்தை நான் பறிச்சுக்கிட்டேன், அதனால என் சந்தோஷத்துல பங்கு கொடுன்னு கேட்டேன். என் சந்தோஷத்துல மட்டும் இல்லடா, என் சொத்துலையும் உனக்கு பங்கு தரேன்டா, என் சொத்துலையும் உனக்கு பங்கு தரேன். இன்னும் என்னங்க ஐயா, பெற்றதும் வளர்த்ததும் ரெண்டு கண்ணா இருக்குது. உங்களுக்கு என்ன குறைச்ச? பேசாம எங்களோட பட்டத்துக்கு வந்திருக்க. எங்க குடும்பத்துக்கு பெரியவரா இருந்து எங்களுக்கெல்லாம் நல்ல வழியை காட்டுங்க. இல்லைங்க, எனக்கும் வசதியான வாழ்க்கைக்கும் வெகு தூரம். நான் ஏன் பள்ளிக்கூடத்து வாத்தியார். நான் தாலி கட்ட மனைவியோட வாழ்ந்தது நாட்களை விட பள்ளிக்கூடத்து பிள்ளைகளோட நீண்ட நாள் வாழ்ந்துட்டேன். நீங்க எல்லாரும் நல்ல வசதியோட இருக்கீங்க. எனக்கு ஏதாவது செய்யணும்னு நீங்க விரும்பினாக்கா, ஏழை பிள்ளைகளுக்காக ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுத்தா என்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவங்களோட இருந்து காலத்தை கட்டி அதுக்கு வேண்டிய ஏற்பாட்டை இப்பவே நான் செய்யறேன். சத்திரம் 1000 பைசல், ஆலயம் 10000 நாட்டல், அன்னையா